ஷைத்தான், இபிலிஸ். ஒரு இபிலிஸ் ஒரு வார்த்தையை பார்த்தவுடன் அது ஆபாச வார்த்தையாக இருக்கிற பொழுது அந்த ஆபாச வார்த்தையை வைத்து நமது உள்ளத்தில் ஒரு இச்சையை ஏற்படுத்தி தடுமாற்றத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால், இறை நேசர்களான பெருமக்களை பார்த்தால் ஏன் உங்களுக்கு இறை சிந்தனை வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சில பெருமக்கள். அப்ப உண்மையாக நமது உள்ளம் தூய்மையாக இருந்தால் ஒரு இறை நேசரை பார்த்தால் நமக்கு என்ன வரும்? நமது உள்ளத்தில் இறை நினைவு ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், ഖിയാറു இபாதில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நன்மக்கள் அவர்கள் இதா ருஉ திக்ரல்லாஹ், யாரை பார்த்தா இறை நினைவு வருதோ அவங்க தான் அல்லாஹ் கிட்ட ഖിയാറാன நல்லடியார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அது ஒஷிராரு இபாதில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஆக கெட்டவர்கள் அல் மஷாஊன பின் நமீமா வல் முஃபர்ரகூன பைனல் அஹிப்பா, கோல் சொல்லி தெரிந்தவர்கள், இணக்கமாக வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில் பிணக்கத்தை உருவாக்கியவர்கள், அல் பாகூன் அல் பர்ரா அல் கைப், மறை அதாவது பிறர் குறைகளை புறம் பேசி தெரிந்தவர்கள், மோசக்காரர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் அஹ்மது ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஹதீஸ்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மக்கள் என்று சொன்னால் பார்த்த உடனே இறை நினைவு வரும், வந்தா அவங்க நன்மக்கள் விளங்கிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று நிறைய நபிமொழிகளை சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்றாங்க, என்ன, இன்ன மின் இபாதில்லாஹி லவுனாசன், அல்லாஹ்வுடைய அடியார்களில் சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மாஹும் பி அம்பியாயின், நபிமார்களும் அல்ல, வலா ஷுஹதாயின், இறை பாதையில் தன் உயிரை கூட தனக்காக வைத்துக் கொள்ளாமல் இறைவனுக்காக அர்ப்பணித்த அந்த தியாக செம்மல்களான ஷுஹதாக்கள், இவர்கள் எல்லாம் யக்பித்துஹுமுல் அம்பியாஉ வஷ்ஷுஹதாஉ யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில நபிமார்களும் அல்ல ஷுஹதாக்களும் அல்ல, இந்த நன்மக்களை நபிமார்கள் ஷுஹதாக்கள் பார்த்து வியப்போடு நோக்குவார்கள். யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவ்வளவு வியப்போடு நோக்குறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் உள்ள அவர்களுக்குள்ள நெருக்கத்தை பார்த்து. அது மாத்திரமல்ல, உடனே அந்த தோழர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மன்ஹும், நபிமார்கள் இல்லைங்கிறீங்க, ஷுஹதாக்கள் இல்லைங்கிறீங்க, அப்படின்னு சொன்னா இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெறுகிற அந்த நன்மக்கள் யார் நாயகமே என்று கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹும் கௌமுன், அவங்க ஒரு கூட்டம், தஹாபு பி ரூஹில்லாஹ் அலா கைரில் அர்ஹாம் அலா கைரில் அர்ஹாமி பைனஹும் வலா அம்வாலின் யதஆதூனஹா, அவங்களுக்கு மத்தியில தன்னுடைய சொந்த பந்தம் அப்படிங்கிறதுனால, இணக்கம் அப்படிங்கிறதுனால, பொருட்கள் அப்படிங்கிறதுனால நேசம் வைக்க மாட்டாங்க, உண்மையான இறைவனுக்காக வேண்டி நேசத்தை வைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நன்மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்றாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இன்ன வுஜூஹுஹும் லநூர், அவர்களுடைய முகங்கள் அப்படியே ஒளிவால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். எங்க நாளைக்கு மறுமையில நடக்கிற செய்தி சொல்றாங்க, ஒளிவால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். வ இன்னஹும் லஅலா நூரின், அவர்கள் ஒளியின் மீதே இருப்பார்கள், ஒளி மகுடத்தில் அமர்ந்திருப்பார்கள். லா யகாஃபூன இதா காஃபன் நாஸ், லா யகாஃபூன இதா காஃபன் நாஸ், மக்கள் எல்லாம் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் இவர்கள் பயப்பட மாட்டார்கள். வலா யஹ்ஸனூன இதா ஹஸினன் நாஸ், மக்கள் எல்லாம் கவலையோடு தோய்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஒளி மகுடத்தில் ஒளியான பிரகாசத்தோடு அமர்ந்திருக்கிற இந்த நன்மக்கள் எந்த விதமான கவலையும் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்கின்ற வசனத்தையும் ஓதி காண்பிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதில் அந்த கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு ஒன்று அறிவிச்சு காட்டுது. நிறைய இது மாதிரி நிறைய ஹதீஸுகள் இருக்கு, எல்லாம் இதை சார்ந்த ஹதீஸுகள். அப்போ இறை நேசர்கள் என்பவர்கள் ஒரு கூட்டம் இருக்குன்னு நம்ம விளங்கிக்கிட்டோம். அந்த கூட்டத்தை
அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமும் அறிந்து கொள்ள முடியும். அவர்களை நாம் பார்த்தால் நமது உள்ளத்தில் இறை நினைவு ஏற்படும் என்று சொன்னால் அதை வச்சு அறிஞ்சிக்கிற முடியும் அவங்கெல்லாம் இறை நேசர்கள் அப்படின்னு சொல்லி. இன்னும் சில பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை சொல்றாங்க, புகாரி ஷரீஃப்லயே வருது, அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யாரு தான் விரும்ப மாட்டான்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த அற்புதமான கேள்விக்கு அழகான பதிலை அந்த எதிர்பார்த்த அந்த தோழர்களுக்கு சொல்றாங்க. குல்லு தஈஃபின் முத்தல்லாஹ், பலகீனர்கள். அதாவது இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவே கொடுக்குறாங்க, அந்த மக்களை பார்த்தா யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, ஒரு வாசலுக்கு வந்தா விரட்டி கூட விட்டுருவாங்க, அது போன்ற பலகீனர்கள். லவ் அக்ஸம அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு வார்த்தை புழங்கிவிட்டால், ஒரு எண்ணம் எண்ணிவிட்டால், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒன்றை சொல்லிவிட்டால் ல அபர்ரா, அது நடந்தே தீரும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படின்னு சொன்னா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு மொழியையும் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் சொன்ன உடனே என்ன செஞ்சிரும், பழிச்சிரும். பார்த்துருப்போம். நானும் அந்த பெரியார்கிட்ட போனங்க, ஒன்னும் சொல்லல, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நானும் வீட்டுக்கு போன அப்படியே நடந்துச்சுங்கிறோம். லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அந்த இறை நேசர்கள் ஒன்ன சொல்லிட்டா சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் இருக்க போறது கிடையாது, அது அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். இப்படி சரி. இப்ப இது மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்கு. நான் அந்த ஹதீஸுகளை அதே ஹதீஸுகளை சொல்லி சொல்லி நேரத்தை போக்க விரும்பல. இப்ப என்ன, இப்ப ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு கேள்வி என்ன, சரி லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது சரிதாங்க, அதே சமயத்துல அதை எப்படி நாங்க விளங்க இயலுமா? அவங்க சொன்னாங்க அப்படி ஒரு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படிப்பட்ட லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரான்னு சொல்லி காட்ட அந்த தன்மைக்கு உரித்தான ஆள் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இருந்த ஒரு நபரையே சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல் பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுட்டி காட்டி, இவரு லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரான்னு சொன்னனே அந்த கூட்டத்துல கட்டுப்பட்ட ஆளுன்னு சொல்றாங்க. பார்த்தீர்களா? அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு எல்லாம் கேள்வி கேட்கிற காலமா போச்சு. ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன, அந்த காலத்திலையும் அப்ப அவங்க இருந்திருக்கிறாங்கன்னு நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா அந்த காலத்துல இப்படி எல்லாமா விழா எடுத்துட்டு கொண்டாடுனாங்க? அந்த காலத்துல இருந்தாங்க, சரிங்க, ஹதீஸ் தான் சொல்றீங்க, அந்த காலத்துல இருந்தாங்கன்னு ஒத்துக்கிறோமே, அந்த காலத்துல அந்த மக்களுக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி பெரியாளுன்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சாங்க அப்படின்னு கேட்டா ஒரு ஊமானம் சொல்லலாம். நல்ல இரவு நேரத்துல ஒரு பிளாஷ் லைட் போட்டு வச்சிருக்கு, சுத்தி அலங்கார விளக்குகள், சின்ன சின்ன விளக்குகள் போட்டிருக்கு. பிளாஷ் லைட் ஆஃப் ஆனா தான் எல்லாரும் அப்படி இப்படி பாப்பானே தவிர சின்ன சின்ன விளக்குகளை யாரும் அவதானிக்கிறது இல்லை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி மகுடத்தின் உச்சாணியில் இருந்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாரு மக்கள் அடுத்த ஆளுகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? எனவே தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி தேடி எல்லாரும் போனாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போவாங்க. ஹதீசுகள் இருக்கே, புகாரி ஷரீஃப்லயே இருக்கிறதே. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாடி சென்ற அந்த நாட்டங்கள் எல்லாம் சஹீஹான கிரந்தத்துல இருக்குதே, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டது தானே. மழை வேண்டி பிரார்த்தனை செய்த அந்த செய்தி பிரபல்யமான செய்தி. யார்கிட்ட போனாங்க தோழர்கள்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போனாங்க. எந்த சமயத்துல மிம்பர் படியில நின்றுட்டு இருக்கிறாங்க, குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு நபர் வந்து என்ன செய்யறாரு, நாயகமே மக்கள் எல்லாம் பஞ்சத்தால கஷ்டப்படுறாங்க, மழையே இல்லை, இப்படி உயிரினங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, துஆ செய்யுங்கோங்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கரத்தை உயர்த்தி பிரார்த்திக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு விளக்கத்தையும் சொல்லுகிறார்கள். நான் பார்த்தேன், நாங்கெல்லாம் பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி பிரார்த்திக்கிற அந்த சூழலில் வானத்தை நோக்கி பார்த்தோம், வானத்தில் ஒரு சொட்டு மேகத்தின் அடையாளங்கள் கூட இல்லை. எங்கிருந்து வந்ததென்று தெரியவில்லை, எங்கிருந்தோ வந்தது, வந்து எல்லா மேகங்களும் ஒன்றாக இணைந்தது, மழை பெய்யென்று பெய்தது. எதுவரை நீடித்தது? அடுத்த குத்துபா வரை நீடிச்சது.